Hi dears, welcome back to the English class. This is 10th standard unit 6 prose the lost lesson by Alphonse Daudet. Daudet அப்படின்னு கொடுத்திருக்கு, but we have to pronounce it as Daudet. T is silent. Okay. First let's know about the author. Alphonse Daudet. See here about the author. Alphonse Daudet was a French novelist and short story writer. The Lost Lesson is set in the days of the Franco-Prussian War. See here, Prussian means Prussian as well as Germany is the same. Okay, ரெண்டு ஒன்று தான். Prussiansனாலும் Germans அப்படின்னாலும் ஒன்று தான். பிரான்ஸுக்கும் பிரஷ்யா ஜெர்மன்ஸுக்கும் சண்டை நடந்த அந்த நேரத்தில் இந்த லெசன் வந்து எடுக்கப்பட்டது. இந்த லெசன் வந்து இந்த ஸ்டோரி வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி நேரத்தில் 1870 to 1871 in which France was defeated by Prussia led by Bismarck. France வந்து அதில் தோத்துருச்சு, ப்ரஷியன்ஸ் வந்து ஆக்கியபை பண்ணி அதை வந்து லீட் பண்ணது பிஸ்மார்க். அதை வந்து ஆக்கியபை பண்ணிட்டு அவங்க டாமினண்ட்டாக பண்ணுறாங்க. Prussia then consisted of what now are the nations of Germany, Poland and parts of Austria. இப்போ கூடிய Prussia, the Germans வந்து என்னென்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா Germany, Poland and parts of Austria. In this story, the French districts of Alsace and Lorraine have passed into Prussian hands. இந்த ஸ்டோரிஸில் நம்ம பார்க்கும்போது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆல்சேஸ் அண்ட் லொரைன் இதுவங்க வந்து Prussian ஹேண்ட்ஸுக்கு அவங்க அடிமைகளாக ஆயிட்டாங்க. ஓகே, now we shall go into the story. Now look at this, the last lesson. The last lesson, கடைசி பாடம். Okay, this lesson is set in the days of France-Prussian War. We have seen in the author's message also. France was ruled by Bismarck. Prussia then consisted of, அதில் வந்து Prussians வந்து ஃப்ரான்ஸை பிடிச்சி அதை வந்து பிஸ்மார்க் ரூல் பண்ணார். Prussia then consisted of what now were the nations of Germany, Poland and parts of Austria. The Prussians defeated the French and the districts of Alsace and Lorraine fell into the hands of the Prussians. Prussians-உடைய handsல அவங்க அகப்பட்டுக்கிட்டாங்க. Sorry. The districts of Alsace and Lorraine. The oppressors அப்படின்னா வந்து ஒடுக்குகிறவங்க, அதாவது அவங்க டாமினேட் ஆகி அந்த ஜெர்மன்ஸ் வந்து பிரான்ஸ்காரங்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சு அவங்கள வந்து ஒடுக்குறாங்க, இல்லாட்டினா அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. The oppressors not only wanted the territory but dominated over the language and culture of the Germans. அந்த oppressors அந்த Prussians வந்து ஒடுக்கக்கூடிய Prussians வந்து not only wanted the territory, அந்த டெரிட்டரி மட்டும் கிடைச்சதோட போதும்னு இல்லாமல் but dominated over the language and culture of the Germans. ஜெர்மன்ஸினுடைய அந்த Prussians-னுடைய கல்ச்சரையும் லாங்குவேஜையும் திணிக்கிறாங்க, அதாவது மொழி திணிப்பு அப்படி சொல்கிறாங்கல்ல. ஸோ லாங்குவேஜையும் அவங்களுடைய கல்ச்சரையும் தான் இவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus to take away their identity, ஏன்னா அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஐடென்டிட்டியை எடுக்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. Read the lesson to find out what impact this had on life at school. இந்த லெசனை நீங்கள் ரீட் பண்ணி இதனுடைய இந்த மொழி திணிப்பு கலாச்சார திணிப்புனால ஸ்கூல் லைஃப் எப்படி பாதிக்கப்படுது, அதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த லெசனில் பார்க்குறோம். ஓகே, look here. This lesson starts with I. The narrator I is little Franz himself. That little Franz may be the author also, but author
wrote this story as narrating by the hero itself as Little Franz. Okay. I started for school very late that morning and was in great dread of a scolding, especially because M. Hamel had said that he would question us on participles. I started for school very late. அப்போ இந்த சொல்கிறக்கூடிய நேரேட்டர் லிட்டில் ஃப்ரான்ஸ் இருக்கிறான் ஒரு ஸ்டூடெண்ட். அவன் ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு லேட்டாக போய்கிட்டு இருக்கான் இந்த மார்னிங் அண்ட் வாஸ் இன் கிரேட் ட்ரெட். ட்ரெட் மீன்ஸ் ஃபியர், வெரி கிரேட் ஃபியர், கிரேட் ட்ரெட் ஆஃப் எ ஸ்கோல்டிங். நல்லா நமக்கு திட்டு கிடைக்க போகுது, பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது. எஸ்பெஷலி பிகாஸ் எம் ஹேமல் ஹேட் செட் தட் ஹீ வுட் கொஸ்டின் ஆஸ் ஆன் பார்ட்டிசிபிள்ஸ். மாஸ்டர் ஹேமல் டீச்சர், அந்த டீச்சர் வந்து இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் கேட்க போகிறார். யூனோ கிராமர், present tense, past tense இப்படி வரும்போது இந்த participles, it is that participles is the word formed from a verb and used as an adjective. Okay, adjective and noun also. It is also used to make compound word form. For example, walk is a verb, so when we add ing participle there, walking, that is it becomes adjective as well as noun gerund form, and also we can make compound word form also. Okay, walking stick, like that we can make it as compound verb. So these participles உடைய rules பத்தி question கேட்கணும்னு எனக்கு சொல்லியிருக்கிறார். And I did not know the first word about them. அந்த participles எடுத்த உடனே first word கூட எனக்கு தெரியாது. For a moment I thought of running away and spending the day out of doors. ஒரு நிமிஷம் யோசித்தேன், எதுக்கு நம்ம ஸ்கூலில் போய் கஷ்டப்பட்டு அந்த பார்ட்டிசிபிள்ஸில் தெரியாத போய் நின்றுட்டு இருக்கணும், நம்ம வந்து ஸ்கூலில் விட்டு போயிட்டு வெளியே போய் ஜாலியாக இந்த டேயை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறான். இட் வாஸ் ஸோ வார்ம். அந்த டே எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இட் வாஸ் ஸோ வார்ம், ஸோ பிரைட். வார்ம்னா அதிகமான சூடு இல்லை, மிதமான வெப்பம். ஸோ பிரைட், நல்லா சன் இருக்குது, மழை பெய்யாமல் இருக்குது. The birds were chirping at the edge of the woods. Chirping means sharp, high pitched sound of the birds. Birds கத்தக்கூடிய அந்த கீச் கீச் அந்த சத்தம் வந்து at the edge of the woodsல கத்திட்டு இருக்கு. And in the open field, back of the sawmill, the Persian soldiers were drilling. அந்த சாமிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஓப்பன் ஃபீல்டில் பிரஷியன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து ட்ரில்லிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பயிற்சி எக்ஸசைஸ், அவங்க அடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறது, அந்த சோல்ஜர்ஸ்லாம் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இட் வாஸ் ஆல் மச் மோர் டெம்ப்டிங் தேன் த ரூல்ஸ் ஃபார் பார்ட்டிசிபிள்ஸ். இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபிள்ஸ்னுடைய ரூல்ஸை போய் அங்கே தெரியாமல் உளறிட்டு நிற்கணுமே அப்படின்றதுக்கு இப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல pleasant morning and pleasant sound of the birds and everything tempted him to go out of the doors, isn't it? But I had the strength to resist and hurried off to school. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஸ்ட்ரென்த், அந்த பலம் அப்படின்ற சொல்கிறது வந்து his inward man, அது வந்து வேண்டாம் நீ போக வேண்டாம்னு சொல்லி அவனை வந்து ஸ்கூலுக்கே போக வச்சிருச்சு. அதாவது மூடு மாதிரி ஸ்கூலுக்கே போயிட்டான். When I passed the town hall, there was a crowd in front of the bulletin board. For the last 2 years, all our bad news had come from there. The lost battles, the draft, the orders of the commanding officer, and I thought to myself without stopping, what can be the matter now? See here, அந்த டவுன் ஹால் அவன் பாஸ் பண்ணி போகும்போது ஒரே கூட்டமாக வந்து புல்லட்டின் போர்டுக்கு முன்னாடி நிற்கிது. யூனோ வாட் இஸ் புல்லட்டின் போர்ட்? ஜஸ்ட் இட் இஸ் அ நோட்டீஸ் போர்ட் that you have seen in your school itself on the veranda and corridors. It may be some notices may be pinned there. You can see the important news from the bulletin board. Okay, here also when he passed the town hall, there was a crowd in front of the bulletin board. For the last 2 years, முன்னாடி கடந்த 2 வருஷமா அந்த போர்டில் ஃபுல்லாக பேட் நியூஸாக தான் வரும். ஏன்னா ஏற்கனவே ஃப்ரான்ஸுக்கும் பிரஷியன்ஸுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க ஃப்ரான்ஸ் வந்து அதில் வந்து டிஃபீட் ஆகுறாங்க.
இவங்க டிஃபீட் ஆகக்கூடிய, இவங்க சோர்ந்து போகிறாங்க, இவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்றது நியூஸாக வருது. த லாஸ்ட் பேட்டில்ஸ், த டிராஃப்ட், த ஆர்டர்ஸ் ஆஃப் த கமாண்டிங் ஆஃபீஸர். அண்ட் ஐ தாட் டு மை செல்ஃப், இவனை நினச்சிக்கிறான் வித்தவுட் ஸ்டாப்பிங். அங்கே நின்று பார்க்கல, எல்லாரும் பார்க்குறாங்க, ஆனால் இவன் நின்று பார்க்கல. என்ன எப்போ பார்த்தாலும் ஒரு சேட் நியூஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி என்னவா இருக்கும், வாட் கேன் பி த மேட்டர் நவ் அப்படி சொல்லி திங்க் பண்ணிகிட்டே போகிறான். பட் ஹீ டிட் நாட் notice that board. He did not read there. Okay. Excuse me. Then as I hurried by as fast as I could go, the blacksmith watcher who was there with his apprentice reading the bulletin called after me, "Don't go so fast, Bob. You'll get to your school in plenty of time." ஸோ அங்கே வந்து ஒரு பிளாக் ஸ்மித்னா இரும்பு வேலை செய்யக்கூடிய அந்த பட்டறையில் இரும்பு பட்டறையில் இருக்கக்கூடிய அந்த அவர் பேர் வந்து வாஷ்டர். பிளாக் ஸ்மித்ன்றது பட்டறையில் வேலை செய்யக்கூடிய அந்த இரும்பு வேலை செய்யக்கூடியவங்க. அவரோட நேம் வந்து வாஷ்டர். ஹூ வாஸ் தேர் வித் இஸ் அப்ரெண்டிஸ். அப்ரெண்டிஸ்னா அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒருத்தன். அவங்க 2 பேரும் சேர்ந்து புல்லட்டின் போர்டை ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரீட் பண்ணிட்டே இருக்கும்போது இவனை பார்க்குறாரு. பார்த்துட்டு இவ்வளோ லேட்டாக போகிறான் பார் அப்படின்றத கிண்டலா என்ன சொல்கிறாரு, டோன்ட் கோ ஸோ ஃபாஸ்ட் பப். பப் இஸ் த, இப்போ நம்ம எப்படி படி அப்படிலாம் சொல்கிறோம், அது மாதிரி ஒரு செல்லமாக ஒரு குட்டி பசங்களை சொல்கிறது. டோன்ட் கோ ஸோ ஃபாஸ்ட் பப், யூ வில் கெட் டு யுவர் ஸ்கூல் இன் பிளென்டி ஆஃப் டைம். நிறைய டைம் இருக்குது, மெதுவாக போட்டு சொல்கிறாரு. வேணுனே எதிர்மறையாக சொல்கிறாரு. ஓகே, பட் இட் இஸ் த மோக்கிங், அவனை வந்து கிண்டல் பண்ணுறாரு. I thought he was making fun of me and reached M. Hamill's little garden all out of breath. அவர் பேசுறது இவனுக்கு வந்து ஃபன், விளையாட்டுக்கு தான் பேசுகிறாரு அப்படின்னு தெரியுது. அப்புறமா வேகமாக நடந்து போய் அந்த எம் ஹேமில் அவருடைய டீச்சர் அவங்களோட லிட்டில் கார்டனுக்கு மூச்சு வாங்கி போய் நின்னான். Usually when school began there was a great bustle which could be heard out in the street, the opening and closing of desks, lessons repeated in unison, very loud with our hands over our ears to understand better, and the teacher's great ruler rapping on the table. But now it was all so still. Okay, bustle. See here, bustle. Bustle means move in an energetic manner. அது பிஸியாக இருக்கிறது, இங்கே அங்கே அப்படியே பறந்து பறந்து ஓடுறது. Usually when school began there was a great bustle. ஸ்கூல் தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து ரொம்ப பிஸியாக அந்த காரிடார்ஸில் இந்த கிளாஸ்க்கும் அந்த கிளாஸ்க்கும் இங்கிட்ட அங்கிட்ட அப்படி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பசங்களும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு அப்படி பிஸியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பசில் மீன்ஸ் அந்த மாதிரி எனர்ஜெட்டிக் மேனராக விச் குட் பி ஹர்ட் அவுட் இன் த ஸ்ட்ரீட். அது வெளியே கூட கேட்கும். என்ன கேட்கும்னா, தி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் டெஸ்க்ஸ். in those former days they have desks like which has doors to close and open and keep their books and important things in their desks, and they can lock safely. Okay, and அதை வந்து மூடுறது திறக்கிறதும் சத்தம் கேட்டே இருக்கும், வெளியே கூட கேட்கும். Lessons repeated in unison means simultaneous performance by chorus. அதாவது ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை ரிப்பீட்டடாக கோரஸாக டேபிள்ஸ் சொல்லிகிட்டே வர்றது, அந்த மாதிரி அதான் வந்து யூனிசன். வெரி லவுட் வித் அவர் ஹேண்ட்ஸ் ஓவர் அவர் இயர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. And the teacher's great ruler rapping on the table. ஒரு பெரிய ஸ்கேலை வச்சு டேபிளாக அந்த டீச்சர் தட்டிகிட்டே இருப்பாங்க. லிசன், டோன்ட் கோ தேர் அப்படின்னு சொல்லி அந்த தட்டிகிட்டே அந்த சத்தம்லாம் வெளியே கேட்கும். பட் நவ் இட் வாஸ் ஆல் ஸோ ஸ்டில். ஆனால் இன்னைக்கு பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்கு. I had counted on the commotion to get to my desk without being seen. Commotion means confused and noisy disturbance. அதாவது இப்போ வந்து அந்த கமோஷனாக இருந்துச்சுன்னா அதை கன்ஃபியூஸ்ன்ற எக்ஸ்கியூஸ் மீ, அந்த கமோஷன் மீன்ஸ் நாய்ஸி அண்ட் கன்ஃபியூஸ்டு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா இவன் வந்து கும்பலோட கோவிந்தா போட்டு போய் நைஸாக போய் உட்காந்துக்கலாம், லேட்டாக வந்தது தெரியாமல். ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குது, எல்லாரும் இப்போ பார்க்குறாங்க.
I had counted on the commotion to get to my desk without being seen, but of course, that day everything had to be as quiet as Sunday morning. ஆனால் அன்னைக்கு பார்த்தா அமைதியாக சண்டே மார்னிங் எப்படி இருக்குமோ ஸ்கூல் இல்லாத அன்னைக்கு அது மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது. But it was not Sunday. Through the window, I saw my classmates. Window வழியா classmates-அ பார்க்குறோம். They were already in their places. எல்லாம் அவங்க பிளேஸில் உட்காந்துக்கிறாங்க. And M. Hamel walking up and down with his terrible iron ruler under his arm. ஆனால் அவங்களோட மாஸ்டர் M. Hamel வந்து அந்த பெரிய லாங் ஸ்கேலை அவருடைய ஆர்ம் அடியில் வச்சுட்டு இங்கிட்ட அங்கிட்ட நடந்து போய்கிட்டு இருக்கார். I had to open the door and go in before everybody. இப்போ நான் எல்லாருக்கும் முன்னாடியும் கதவை திறந்துட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி போக வேண்டியது இருக்குது. You can imagine how I blushed and how frightened I was. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், நான் உள்ளே போகும்போது எவ்வளோ வெக்கப்பட்டிருப்பேன். blushed means ஒரு மாதிரி வெக்கமாக கூச்சமாக இருக்கிறது. And how frightened I was, எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா சொல்கிறேன். But nothing happened. M. Hamel saw me and said very kindly, "Go to your place quickly, little Franz. We were beginning without you." அப்போ அவன் நினச்ச மாதிரி ஒன்றும் நடக்கலை. பனிஷ்மெண்ட்டு ஸ்கோல்டிங்ஸ் எதுவுமே இல்லை. ஹேமல் என்ன பண்ணார், இவனை பார்த்துட்டு ரொம்ப கைண்டாக, "Go to your place quickly, little Franz. We were beginning without you." உன் இடத்துல போய் உட்காரு, நீ இல்லாமல் நாங்கள் பாடத்தை ஆரம்பிக்க தெரிஞ்சோம் அப்படின்னு சொல்கிறார். Okay, I jumped over the bench and sat down at my desk. Not till then, when I had got a little over my fright, did I see that our teacher had on this beautiful green coat. See here, I jumped over the bench. Bench மேலே ஜம்ப் பண்ணி போய் டெஸ்கில் உட்காந்து அவனோட பெஞ்சில் உட்காந்துட்டான். Not till then, when I had got a little over my fright. அந்த பயத்திலிருந்து இன்னும் கூட அவன் கொஞ்சம் வெளியே வரலை. அதுக்குள்ளே ஒன்னொன்னையும் பார்த்து ஆச்சரியப்படுறான். And did I see that our teacher had on his beautiful green coat, his frilled shirt and a little black silk cap all embroidered that he never wore except on inspection and prize days. So most of the students usually watch the teachers, what they are wearing, what the dress, what the beautiful dress they wear, that only they used to watch. Here also this boy got amazed of the teacher's beautiful green coat, his frilled shirt, அவரோட ஷர்ட்டில் நல்லா ஃப்ரில் வச்சு அழகாக இருக்குது, and the little black silk cap all embroidered that he never wore except on inspection and prize days. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி கேப் இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் அப்பையும் ப்ரைஸ் டேஸ் ஒரு ப்ரோக்ராம் அன்னைக்கும் தான் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு வருவார். Besides, the whole school seemed so strange and solemn. ஒரு ஹோல் ஸ்கூலை பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாகவும் அன்னைக்கு வேறு வித்தியாசமாகவும் ஒரு சேடாகவும் இருந்துச்சு. பட் த திங் தட் சர்ப்ரைஸ் மீ மோஸ்ட் வாஸ் டு see on the back benches that were always empty, the village people sitting quietly like ourselves. எப்பவுமே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய பேக் பெஞ்சு எப்போவுமே எம்டியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு அதில் வில்லேஜில் இருக்கக்கூடிய பீப்புளெலாம் ரொம்ப குவாய்ட்டாக உட்காந்துருக்குறாங்க. Old Hauser with his three-cornered hat, the former mayor, the former postmaster and several others besides. யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஹவுசர்ன்றவர் ஒரு வயசானவர், with his three-cornered hat, அவருடைய தொப்பியில் வந்து 3 கார்னர் வச்ச மாதிரி ஒரு தொப்பி போட்டிருக்காரு. the former mayor, அந்த ஊருடைய மேயர், முன்னாள் மேயர் வந்திருக்கிறாரு. the former postmaster முந்தியிருந்தவர் வந்திருக்கிறாரு. and several others besides, நிறைய பேர் கூட சேர்ந்து வந்திருக்கிறாங்க. everybody looked sad and Hauser had brought an old primer, thumbed at the edges, and he held it open on his knees with his great spectacles lying across the pages. இங்கே ஹவுசர் என்ன பண்ணுறாருனா, அவரோட மடியில் வந்து ஒரு ப்ரைமர் அப்படின்றது அதாவது லெட்டர்ஸ், ஃப்ரெஞ்ச் லெட்டர்ஸ் அண்ட் இட்ஸ் ஸ்மால் வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய அடிச்சுவடி, அதாவது பேசிக் புக்கை எடுத்து மடியில் வச்சு, அந்த புக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். தம்ட் அட் த எட்ஜஸ் மீன்ஸ் அதை வந்து ஓயாமல் அதை வந்து வாஸ்து பழக்கப்பட்டு மடித்து வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு பழக்கப்பட்ட புக்கு, அது கொஞ்சம் அழுக்கா அப்படிலாம் இருந்துச்சு. thumbed at the edges, and he held it open on his knees with his great spectacles lying across the pages. Spectacles, கண்ணாடியை போட்டுக்கிட்டு அதை
அதை வந்து பார்த்துட்டே இருக்கிறார். அந்த புக்கை பேஜஸை திருப்பி பார்க்குறாரு. While I was wondering about it all, இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ஒரே சந்தேகமாக இருந்துச்சு. என்னடா இன்னைக்கு வில்லேஜ் இருக்கக்கூடிய பீப்புளெலாம் வந்திருக்கிறாங்க, பெரியவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்க வேற ஒரு மாதிரி சேடாக உட்காந்துக்கிறாங்கன்னு பார்க்குறான். While I was wondering about it all, M. Hamel mounted his chair and in the same grave and gentle tone which he had used to me said, "My children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive." ஸோ அந்த டீச்சர் நான் சொல்கிறேன், எம் ஹேமல் வந்து ஷேரில் மவுண்ட் பண்ணி மேலே உட்காந்துக்கிறாரு. அண்ட் இன் த சேம் கிரேவ், எப்பயும் போல் கிரேவ் மீன்ஸ் வெரி சீரியஸ், ரொம்ப கடுமையான குரல்லையும், அண்ட் ஜென்டில் டோன், அன்னைக்கு கனிவான குரல்லையும் ரெண்டுமே இருந்திருக்கு. விச் ஹி ஹேட் யூஸ் டு மீ செட், மை சில்ட்ரன், குழந்தைகளே, இன்னைக்கு தான் நான் லாஸ்ட்டில் கொடுக்க போகிற லெசன் உங்களுக்கு லாஸ்ட் லெசன். பெர்லின்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, நாளைக்கு இருந்து ஜெர்மன் தான் எல்லா ஸ்கூல்லையும் டீச் பண்ண, நம்ம இந்த ஆல்சிஸ் அண்ட் லொரைன் இந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஜெர்மன் மொழியை தான் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த நியூ மாஸ்டர் கம்ஸ் டுமாரோ, புதுசாக அவங்களுக்கு ஒரு டீச்சர் நாளைக்கு வர்றாங்க. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன், உங்களோட லாஸ்ட் ஃப்ரெஞ்சு மொழியினுடைய பாடம் இன்னைக்கு தான் கடைசியில். ஐ வாண்ட் யூ டு பி வெரி அட்டென்டிவ், எல்லோரும் கவனமாக கவனிங்க, ரொம்ப அட்டென்டிவாக கவனிங்க சொல்கிறார். What a thunderclap these words were to me. ஸோ இடி விழுந்த மாதிரி வார்த்தைகள் அவனுக்கு கேட்டிருக்கு. இப்படி ரொம்ப ஷாக் ஆகிறான். Oh, the riches, that was what they had put up at the town hall. அந்த they அப்படின்றது Persians, அந்த riches அப்படின்றது ஒரு 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 கேவலமாக இருக்கிறவங்க, ஒரு அன்ஃபார்ச்சுனேட் மேனை தான் அப்படி சொல்லுவாங்க, நிந்தையாக இருக்கிறவங்கள, பேட் அப்படின்றவங்கள சொல்கிறது. ஓ த ரிச்சஸ் அப்படின்னு பிரஷியன்ஸை சொல்கிறான். தேட் வாஸ் வாட் தே ஹட் புட் அப் அட் த டவுன் ஹால், அதைத்தான் அந்த டவுன் ஹால் புல்லட்டின் போர்டில் போட்டுக்கிறாங்க போல், இப்போ தான் நமக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். மை லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன், why I hardly knew how to write. I should never learn any more. I must stop there then. Oh, how sorry I was for not learning my lessons, for seeking birds' eggs or going sliding on the Saar. My books that had seemed such a nuisance a while ago, so heavy to carry, my grammar and my history of the saints were old friends now that I couldn't give up. And M. Hamel too, the idea that he was going away, that I should never see him again, made me forget all about his ruler and how cranky he was. ஸோ என்ன சொல்கிறான்னா, ஓ இன்னைக்கு தான் என்னோட லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன், ஐயோ எனக்கு why I hardly knew how to write, எனக்கு எப்படி எழுதணுன்னே தெரியாதே. I should never learn anymore, இனிமேல் நான் அதை கற்றுக்கவே முடியாதா. I must stop there then. Oh, how sorry I was for not learning my lessons, for seeking birds' eggs. பாடத்தை படிக்காமல் இங்கே கவனிக்காமல் நான் எத்தனை வாட்டி பறவைகளுடைய முட்டையெல்லாம் போய் எடுக்கிறதுக்கு தேடிக்கிட்டு போனேன். அப்புறமா சார்ன்றது ஒரு ரிவர், அந்த ரிவருனுடைய இடத்துல போய் ஸ்லைடிங் பண்ணுறதுக்கு போனேன். ஐயோ என்னோட புக்ஸு எவ்வளோ நியூசன்ஸாக நினச்சேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கிராமர் புக்கு எவ்வளோ நியூசன்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் த செயின்ஸ் இதெல்லாம் என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது. இப்போ நான் இதெல்லாம் எப்படி விட்டு கொடுக்க முடியும், எனக்கு பிடிக்காம இருந்தது ஆனால் இப்போ எனக்கு பிடிக்குதே, எப்படி அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியும். அண்ட் எம் ஹேமில் டு, அவங்க டீச்சரையும் சொல்கிறான், மாஸ்டரையும். அவர் வந்து போக போகிறான்ற ஐடியாவை கேட்ட உடனே மேட் மீ ஃபர்கெட் ஆல் அபவுட் ஹிஸ் ரூலர் அண்ட் ஹவு கிராங்கி ஹி வாஸ். அவருடைய ரூலர் ஸ்கேலை வச்சுக்கிட்டு, அந்த கேன் வச்சுட்டு ஒவ்வொருத்தங்களையா மிரட்டி பயமுறுத்தி அடிக்கிறது அதெல்லாம் கூட மறந்துட்டான். அண்ட் ஹவு கிராங்கி ஹி வாஸ். கிராங்கி மீன்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச், ஒரு லூஸ் மாதிரி இருந்தாரே அப்படின்னு சொல்லி அவரை பற்றி அவர் வந்து இப்போ அவனுக்கு பிடிக்குது, அவர் போகிறது இப்போ அவனுக்கு பிடிக்கல. புவர் மேன், இந்த புவர் மேன் வந்து அந்த மாஸ்டரை பார்த்து சொல்லலாம். புவர் மேன், it was in honor of this last lesson that he had put on his fine Sunday clothes, and now I understood why the old men of the village were sitting there in the back of the room.
ஸோ இப்போ தான் எனக்கு புரியுது, இதனால தான் வந்து சண்டே க்ளோத்ஸ் போட்டு வந்து அது வந்து ஒரு ஆனராக அவர் வந்து அந்த லாஸ்ட் லெசனை சொல்லித்தரன்னு வந்திருக்கிறாரு. இப்போ தான் எனக்கு புரியுது வில்லேஜில் இருக்கக்கூடிய ஓல்டு மென்லாம் ஏன் வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறார். இட் வாஸ் பிகாஸ் தே வர் சாரி டு தட் தே ஹேட் நாட் கான் டு ஸ்கூல் மோர். இனிமேல் அவங்க ஃப்ரான்ஸை படிச்சுக்க முடியாது, ஃப்ரெஞ்சு மொழியை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. இட் வாஸ் தேர் வே ஆஃப் தேங்கிங் அவர் மாஸ்டர் ஃபார் ஹிஸ் 40 years ஆஃப் ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ் அண்ட் ஆஃப் ஷோயிங் தேர் ரெஸ்பெக்ட் ஃபார் த கண்ட்ரி தட் வாஸ் தேர்ஸ் நோ மோர். இப்போ இந்த பீப்புளாம் இதுக்கு வந்துருக்குறாங்க. இப்படி வந்து தான் லாஸ்ட் டேயில் அந்த சாரை வந்து வழி அனுப்பிச்சு ஃபேர்வெல். இட் வாஸ் தேர் வே ஆஃப் தேங்கிங். அவருக்கு வந்து பெரிய விடை கொடுத்து அவருக்கு நன்றி சொல்லி அனுப்புகிறாங்க. 40 years ஆஃப் ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ், அவருடைய ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ்க்கும் அண்ட் ஆஃப் ஷோயிங் தேர் ரெஸ்பெக்ட் ஃபார் த கண்ட்ரி தட் வாஸ் தேர்ஸ் நோ மோர். அவங்க கண்ட்ரிக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி. இனிமேல் அவங்களோட ஃப்ரான்ஸ் அவங்களோட இதாக இருக்காது, அந்த ஃப்ரெஞ்சு மொழி இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. While I was thinking of all this, I heard my name called. இதெல்லாம் நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னோட பேரை கூப்பிட்ற சத்தம் கேட்டுச்சு. It was my turn to recite. இப்போ அது என்னோட டேர்ன். நான் வந்து அந்த பார்ட்டிசிபிள்ஸை ரிசைட் பண்ணி சொல்லணும். What would I not have given to be able to say that dreadful rule for the participle all through very loud and clear and without one mistake? ஸோ ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் சத்தமாகவும் கிளியராகவும் சொல்கிறதுக்கு அந்த அந்த ஒரு பயங்கரமான ரூலை சொல்கிறதுக்கு என்னால் முடியுமா? பட் ஐ காட் மிக்ஸ்ட் அப் ஆன் த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டுட் தேர். ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ்லேயே மிக்ஸ்டப் ஆகி அங்கே வந்து அப்படியே நின்றுட்டு டிஸ்கை பிடிச்சிட்டு மை ஹார்ட் பீட்டிங் அண்ட் நாட் டேரிங் டு லுக் அப். இதயம் வந்து திக்குன்னு அடிக்குது. நிமிந்து பார்க்க கூட திராணி இல்லாமல் பயந்துக்கிட்டு அப்படி நிற்கிறான். I heard M. Hamel say to me, I won't scold you little Franz, you must feel bad enough. அவனுக்கு தெரியாமல் நின்னவொடனே இந்த வாட்டி அவர் திட்டலை. நான் உண்மையாக உன்னை திட்ட போகிறதில்ல. யூ மஸ்ட் ஃபீல் பேட் எனஃப். ஆனால் நீ உன்னை பற்றி கிரிட்டிசைஸ் தெரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நீ தெரிஞ்சுக்கணும். see how it is. அது எங்கே கொண்டு விட்டுருக்குன்னு பார்த்தியா? Every day we have said to ourselves, bah, I have plenty of time, I learn it tomorrow. தினம் சொன்னீங்கல்ல, இப்போ நிறையா டைம் இருக்குது, நாளைக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன், நாளைக்கு படிச்சுக்கிறேன், தள்ளி போட்டிங்கல்ல. அண்ட் நவ் யூ see where we have come out. ஆனால் இப்போ பாருது எங்கே கொண்டு விட்டுருக்குன்னு. That is the great trouble with Alcys. She puts off learning till tomorrow. Now those fellows out there will have the right to say to you, how is it? You pretend to be Frenchmen and yet you can neither speak nor write your own language. But you are not the worst, poor little Franz. We have all a great deal to reproach ourselves with. So என்ன சொல்றாரு? இப்போ now those fellows, that Prussians சொல்றாரு. இந்த those fellows Prussians or Germans out there will have the right to say to you. இப்போ அந்த ஜெர்மன்ஸ் நம்மளை பார்த்து சொல்கிறதுக்கு நல்ல உரிமை இருக்குது. How is it? You pretend to be Frenchmen. நீங்கள் ஃப்ரெஞ்ச்மேன் மாதிரி நடிக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட சொந்த மொழியவே உங்களோட சொந்த மொழியவே உங்களுக்கு பேசவும் தெரில, எழுதவும் தெரில அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்களே. பட் யூ ஆர் நாட் த worst. நீ மட்டும் worst கிடையாது. poor little Franz. We have all a great deal to reproach ourselves with. நம்மளால தான் நம்மளை தான் நம்ம திட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான் ப்ளேம் பண்ணுறார். ஸோ what and all he blame themselves, that we are going to see in the next video. Okay, so here I will stop it and the continuation will be in the part 2. So you have to do task A. You should write, see here, 1 to 5 questions. Okay, task A la 1 to 5 questions you must learn and write and send it to the teachers through WhatsApp. Okay, meet you in the next video. Okay, thank you.